எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா ரெண்டாவது வாட்டி தரும், அது எப்போவும் தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக் தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது. ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா ரெண்டாவது வாட்டி தரும், அது எப்போவும் தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும், லேலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ, அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக்கு வேலை செய்யல. இல்லை யாரது? இல்ல இல்ல இல்லப்பா, சாரி, நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு இல்ல. என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க, கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். அண்ட் ஏகா, உன்னை பற்றி பேசணுன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் ரெண்டு பேருமே ஏடியாக ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.